Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல MA கோர்ஸ் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம். ஸோ MA அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலே மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்துட்டு நீங்க எம்ஏலே வந்துட்டு நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியல் ஒர்க்கு, ஸோ அது மட்டும் இல்லாம MA ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜென்ரலா தான் MAவை பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ வந்து MA படிக்கிறதுக்கு என்ன டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 years கோர்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு யூஜி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ யூஜியில பாத்தீங்கன்னா ஆர்ட் சம்பந்தமான கோர்சஸ் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு வேற என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 60% வந்துட்டு யூஜில எடுத்திருக்கணும். அப்பதான் வந்துட்டு இதுல நீங்க ஜாயின் பண்ண முடியும். மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கோர்ஸ்க்கே எலிஜிபிள் தான். ஸோ இப்போ வந்துட்டு MA தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா MA தமிழ் லிட்ரேச்சர் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழை பத்தியே படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் வரலாறு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் பத்தி உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க யூஜில படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதையே வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ MA சோசியல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப BSW படிச்சிருப்பீங்கல்ல BAல, ஸோ அதையே வந்துட்டு கொஞ்சம் எலாபரேட் பண்ணி படிக்கிறது தான் MA. ஸோ MA ஹிஸ்ட்ரி அது எதை பத்தி அப்படின்னா நீங்க வரலாறு படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு டீட்டெயில்ஸா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். இல்ல நான் வந்து பிரைவேட்ல வந்து சூஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த காலேஜை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் வேரியேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இல்ல நான் அப்ராட்ல போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் அங்கே MA தாராளமா பண்ணலாம். ஸோ நீங்க அங்கேயே முடிச்சுட்டு கூட அங்கேயே ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நாங்க MA இதெல்லாம் வந்துட்டு எதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ MA லிட்ரேச்சர் அந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீச்சிங் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். டீச்சிங் இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு எப்படி டீச் பண்ணும், ஸோ இதே வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஸரா போனா எப்படி டீச் பண்ணுவோம் அப்படிங்கிற அதெல்லாம் பத்தி தான் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்ஸா இந்த கோர்ஸ்ல வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீச்சிங் செக்டார்லேயே போற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு நீங்க கவர்மெண்ட் செக்டார் போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் பிரைவேட் செக்டர்ல போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலே நீங்க டீச்சிங் ஃபீல்டுல வந்து ஸ்கூல் ஆர் காலேஜஸ் எல்லாத்துலயுமே நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க அப்ராட்லயுமே போய் MA முடிச்சுட்டு கண்டிப்பா டீச்சிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இல்ல நான் வந்துட்டு ஆன்லைன்லயே ஒர்க் பண்றேன் அப்படின்னாலுமே ஆன்லைன்லயே நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ சேலரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிரைவேட் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 10க்கு மேலதான் தருவாங்க. ஸோ இதே கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா அங்க உங்களுக்கு சேலரி வந்துட்டு நிறையவே தருவாங்க. ஸோ இல்ல நீங்க அப்ராட் சூஸ் பண்ணி அங்கேயும் உங்களுக்கு நிறையவே சாலரிஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.